ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எதையோ தேடுகிறோம். சிலர் பணத்தை தேடுகிறார்கள், சிலர் திருமணத்திற்கு பெண் அல்லது மாப்பிள்ளை தேடுகிறார்கள், சிலர் வேலை தேடுகிறார்கள், சிலர் வீடு தேடுகிறார்கள், சிலர் கடவுளை தேடுகிறார்கள். இப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேடல் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. முக்கியமானதை தேடுவதை விட்டுவிட்டு முக்கியம் இல்லாததை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, தேவனை தேடும்போது நித்திய ஜீவ வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பிழைத்திருப்போம். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் மிகவும் சமீபமாய் இருக்கிறார். ஆனால் ஒரு தேவையோடு கர்த்தரை தேடினார். கர்த்தர் அவளுடைய தேவையை அறிந்து அவளை நினைத்தருளினார். குழந்தை செல்வம் இல்லாத அவளுக்கு குழந்தை செல்வம் அருளி செய்தார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விட வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று ஆண்டவரை தேடி வந்தார். அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றார். இப்படி ஆண்டவரை தேடி வந்து நன்மை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆண்டவரை தேடினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இங்கே ஆயக்காரருக்கு தலைவனும் செல்வந்தனுமாயிருந்த சகேயு தன்னுடைய அந்தஸ்தை, கௌரவத்தை தூக்கி எறிந்துவிட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவனுக்கு இருந்த சரீர குறைபாட்டை, தடைகளை அவன் பெரிதாக நினைக்கவில்லை. தடைகளை தாண்டி ஆண்டவரை தேடி வந்தான். ஜனங்கள் அவனை பாவி என்று சொன்னார்கள், அவனோடு பழகுவதை புறக்கணித்தார்கள். ஆனால் ஏக்கத்தோடு தம்மை தேடி வந்த சகேயுவை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை. அவன் வீட்டில் தங்கும்படி போனார். நடந்தது என்ன தெரியுமா? சகேயு பிழைத்து கொண்டான், வாழ்வு பெற்றான். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயாகில், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த வார்த்தையின்படி சகேயுவும் அவன் வீட்டாரும் பிழைத்துக் கொண்டார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறதற்கு உங்களுக்கு நேரம் உண்டா? நேரமில்லை என்று சொல்லி கர்த்தரை தேடாமல் இந்த உலகத்தையும் உலகத்தின் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் நேரம் உண்டு. இன்றே தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்பொழுது சகேயுவை போல நீங்களும் பிழைத்துக் கொள்வீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தயவு செய்து கர்த்தர் தரும் நல்ல தருணங்களை தவற விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனை தேடும் போது நீங்கள் தேடும் அனைத்தையும் நீங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேடல் நீராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற யாவரும் பிழைத்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நீர் நிறைவேற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சகேயு யார்? ஏ பரிசேயன், பி சதுசேயன், சி நூற்றுக்கு அதிபதி, டி ஆயக்காரரின் தலைவன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.